புலம்பல் 3:22 வாசிங்களேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் முதல் வாக்கு என்னங்க? நாம் நிர்மூலமாகாம இருப்பது கர்த்தருடைய கிருபையே. கிருபை தான், அவருடைய கிருபை தாங்க. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் மரணம்ன்றது நிச்சயம், பாவ தண்டனை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது நிச்சயம். ஆனா அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலையும் நாம் நிர்மூலமாகாமல் நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தருணத்தை தந்து மீண்டும் நாம் அவரை சேவிப்பதற்கும் அவரை பின்தொடர்வதற்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தருகின்றார். என்ன ஒரு அற்புதமான நல்ல மேய்ப்பருங்க. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளோ அற்புதமான தேவன், எவ்வளோ இரக்கம் நிறைந்தவர். இந்த இரக்கத்திற்கும் இந்த கிருபைக்கும் நான் தகுதி இல்லை, ஆனால் நீர் எவ்வளோ உண்மையான தேவன். ஆண்டவரே, இந்த வருடம் உண்மையாக நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உண்மையாக பின்பற்ற எனக்கு கிருபை தாங்க. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நீதியின் பாதையில நடக்க எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நான் உறுதியாக பிடித்து கொண்டு அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்ற சத்தியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ பரிசுத்தாவியானவரே எனக்கு ஒரு மெல்லிய ஒரு இருதயத்தை தாங்க. எப்பெல்லாம் என்னோட வாழ்க்கையில தவறுகள் ஏற்படுகின்றதோ, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கின்றதோ, அது உடனடியாக சரி செய்வதற்கு எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆவியானவரே, என்னை உன்னை நிரப்புங்க. நான் சிறுகுவோம், நீங்க பெருகணும். இந்த வருடம் நான் சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள் சிறுகணும், நீங்க உம்முடைய வாஞ்சைகள் உம்முடைய நோக்கங்கள் பெருகணும். ஆண்டவரே, இந்த வருடம் நாங்கள் உங்களுடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து எங்களை அனுதினமும் நடத்துகின்ற நல்ல மெய்ப்பரே, உண்மையான தெய்வமே, நீர் எங்களை நடத்தும். நாங்கள் உங்களை பின்பற்றோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் எங்களுடைய செவிகளை சாய்த்து ஆண்டவரே ஒவ்வொரு நாள் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க இன்று சாயங்கால வேளை உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு அந்த கிருபை இல்லை, ஆனால் நீர் எங்களுக்குள் செயல்படும் பொழுது அதற்கு ஏற்ற பலத்தையும் கிருபை நீங்கள் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே.